மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. இது எங்களுக்கு லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. குட் புக்ஸில் இருக்கவே டக்குன்னு வந்து எனக்கு ஒருத்தவங்களை தெரியும்ப்பா. எங்களுக்கு லவ் மேரேஜும் இல்லை, அரேஞ்ச் மேரேஜும் இல்லை. இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேரேஜ். ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் ரொம்ப நான் பேசுனது கிடையாது. உங்கள் வீட்டில் நீ பேசு, வீட்டில் ஓகேனா ப்ரொசீட் பண்ணுறேன், இல்லைனா வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன விதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வீடியோஸில் பார்க்குற சொந்தக்காரங்களே மோசம் அப்படி இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன்ல. சொந்தக்காரங்களோட வேல்யூ என்னன்னு நான் இவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். கல்யாணம் இந்த மாதிரி நடந்துச்சு. அப்புறம் கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? செம்ம ப்ராப்ளமாக போச்சு. வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு கல்ச்சர் அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு செட் ஆகலை. தனியாக வீடியோஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து பெருசாக வந்து எனக்கு என்ன சொல்கிறது ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ பண்ணது, இவங்க ஏன் வீடியோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஹர்ட் ஆன மூமெண்ட் அது நீ பப்ளிசிட்டிக்காக பண்ணுற. ஆப்வியஸ்லி எங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதம் வரும். இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னாலே வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு லட்சத்தில் சம்பாதிப்பாங்க. ஸோ ரேஞ்ச் வந்து எப்படின்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய விதமாக கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு சில கண்டென்ட் வந்து நமக்கு வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். இப்படி இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக ஆனீங்க, அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த லவ் ஸ்டோரி அதை பற்றி சொல்லுங்கள். இது எங்களுக்கு லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. எங்களுக்கு லவ் மேரேஜும் இல்லை, அரேஞ்ச் மேரேஜும் இல்லை. இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேரேஜ். லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், ஓகே. அது என்ன ஃப்ரெண்ட்லி மேரேஜ்? லைக் இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய், குட் மார்னிங், குட் நைட் அந்த லெவலில் தான் இருப்பாங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் அப்பா வந்து என்ன கிச்சி இப்படியே இருக்க போறியா, உனக்கு எதாவது யாரையாவது தெரியுமா, இல்லை நாங்கள் யாராவது பார்க்கட்டுமா அப்படின்னு சடனாக அப்பா வந்து கல்யாண பேச்சு எடுக்கவும் எனக்கு அங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கு எப்படின்னா ஓகே ஆப்ஷன் கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தேடும்போது அப்போ தான் ரீசெண்டாக இவங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் இருந்தது. இவங்க வந்து என்னோட குட் புக்ஸில் இருந்தாங்க. இவங்களுக்கு நான் ஒரு மென்டார் மாதிரி அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன மென்டார்ஷிப் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஓகே இவங்க நான் குட் புக்ஸில் இருக்கவே டக்குன்னு வந்து எனக்கு ஒருத்தவங்களை தெரியும்ப்பா, சௌமியான ஒருத்தவங்க இருக்காங்க, நான் வேணா அவங்களை கேட்டு பார்க்கவா அப்படின்னு கேட்டேன். அப்பாவும் வந்து ரொம்ப கேஷுவலாக கேட்டு பாரு, அந்த பொண்ணுக்கு ஓகேனா சொல்லி என்கிட்ட அப்படின்னாரு. இமீடியட்டாக இவங்களுக்கு கால் பண்ணேன். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன நார்மலாக பேசிகிட்டு இருந்தவன் லவ்னு கூட சொல்ல டேரெக்டாக கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் யோசிச்சாங்க. அப்போ நான் உங்களுக்கு டைம் கொடுத்தேன். டைம் எடுத்துக்கோ, 3 months டைம் எடுத்துக்கோ, உனக்கு ஓகேனா ஓகே, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம், நீ சொல்கிறத பொறுத்து நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு 1 or 2 months இவங்களுக்குமே வந்து எல்லாம் ஓகே ஆகிற மாதிரி இருந்திருக்கு போல். இவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அப்பா கிட்ட கொண்டு போனேன், இவங்களும் அவங்க வீட்டில் கொண்டு போனாங்க. அப்படியே எல்லாமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் முடிஞ்சிருச்சு. பொதுவாக வீட்டில் தான் போயிட்டு பொண்ணு பார்த்து பல விஷயங்களை செஞ்சு அதுக்கப்புறமா தான். அப்போ நான் இந்த வீடியோவும் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் இன்ஃபர்மேஷன் பேஸ்டான வீடியோஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இவங்க வீட்லேயும் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ என் மேலே ஏதோ ஒரு அளவுக்கு நல்ல பேர் இருந்திருக்கு போல், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் நான் கொஞ்சம் ஒர்க்லேயுமே ப்ரொஃபஷனலாகவும் இருப்பேன். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல பேர் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே சொல்லிட்டாங்க. முக்கியமாக 2 பேர் ஒரே ஏரியா, அதனால வந்து ஒரு டக்குன்னு ஓகே சொல்லிட்டாரு. சரி, இருந்தாலும் எப்படி இவங்க மட்டும் குட் புக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க? குட் புக்ஸ்ல யாரெல்லாம் ஒரு லெவலில் தான் இருப்பாங்க. லைக் என்ன ஓவராகவும் பேச மாட்டாங்க. அதே சமயம் நம்மளும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண சொல்ல மாட்டாங்க. லைக் இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா என்கிட்ட வருவாங்க. நான் வந்து இல்லைப்பா நீ இது இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ எனக்குமே ஏதாவது கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னா இவங்ககிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னும் போது இவங்க கொஞ்சம் வந்து பேம்பரிங்காக பேசுவாங்க. இல்லை சரியாயிடும், எதுவும் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்ட்டு. என்ன சொல்கிறது, கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஸ்டார்டிங் லெவலில் தான் இருந்தோம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் நாள் போனதுக்கு அப்புறமா தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா. நாங்கள் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்கவே 2 பேருக்கும் ஒருத்தர் குட் புக்ஸில் இருந்தோம். அது அப்படி இமீடியட்டாக கல்யாணமாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. உங்கள் சைடு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருந்துச்சு அதெல்லாம் கேட்டாச்சு. இப்போ அவங்க சொல்லுவாங்க பாருங்க மாசா என்ன நினச்சாங்க. அப்படி கிடையாது, எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் ரொம்ப நான் பேசுனது கிடையாது. அதனால எனக்கு அவங்கள பிடிக்கும். நிறைய பேசினா மேபி வந்து அவங்க கேட்கும் போது டினை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறமா அதுக்கப்புறம் லைட்டாக தான் 2 பேருமே பேசிப்போம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பசங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பல பசங்க சொல்கிறேன், இவங்க அப்படி கிடையாது. அதனால தான் எனக்கு அவங்களை பிடிச்சிச்சு. நான் யார்கிட்ட பேசுகிறேன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சொல்லிவிடுவேன். இவங்ககிட்ட அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் நான் இது மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லும் போது அப்படியா வீட்டில் வந்து பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் போய் இவங்க பேசினாங்க. அப்புறம் ஜாதகெல்லாம் பார்த்தாங்க, எல்லாமே ஓகேவாகிடுச்சு. டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுலேருந்து நாங்கள் வெளியே வரதுக்கே கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. நான் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் ஆரம்பிச்சாங்க. அது நான் தான் உங்க வீட்டில் கூட ஃபோன் பண்ணி பேசினேன்ல, இப்போதான் ஞாபகம் வருது இல்லை. நான் தான் இனிஷியேட்டிவும் எடுத்திருக்கேன் அவங்க வீட்டில் பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. நான் சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன்.
பார்த்தா ஏன்னா இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்துருக்கேன், சும்மா எல்லா ஆக்டர்ஸ்கிட்ட அந்த மாதிரி தான் சும்மா போடுவாங்க, விளையாட்டுக்கு போடுவாங்க. நான் அந்த மாதிரி தான் கேட்குறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா சீரியஸாக கேட்டுருந்துருக்காங்க. அப்புறம் நான் வந்துட்டு லவ் எல்லாம் கிடையாதுப்பா, எனக்கு வந்து உனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கேட்டாங்க, எனக்கு டக்குனு உன் பேர் ஸ்ட்ரைக் ஆச்சு, நான் சொல்லியிருக்கேன். நீ வந்து மைண்டில் போட்டுக்காத, ஆசை எதுவும் வளர்த்துக்காத, உங்கள் வீட்டில் நீ பேசு, வீட்டில் ஓகேனா ப்ரொசீட் பண்ணுறேன், இல்லைனா வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரொம்ப பேசினதே கிடையாது. அதனால வந்து எனக்கு அந்த விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்கக்கிட்ட. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ஆர்ஃபனேஜ் ஹோமில் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். இவங்க வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நாங்கள் ஹோமுக்கு போகிறேன், அங்கே நிறைய ஏஜ் பீப்புள் இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் என் கூட வந்தாங்க. ஸோ கூட வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதால நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹோம்ஒர்க் மட்டும் கிடையாது, ரோட்லேயே யாராவது பார்த்து கஷ்டப்படுறாங்கன்னா போய் சாப்பாடாவது வாங்கி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா எனக்கு ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்பார். அது சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிக்கும். ஏன்னா நானும் அந்த மாதிரி பர்சனாலிட்டி, இவரும் அதே மாதிரி இருக்கிறனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாராவது கஷ்டம்னா நம்மளால அது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நம்ம பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாரு. எல்லாமே நம்ம வச்சுக்கணும். நிறைய பேர் நான் பார்த்தவங்கெல்லாம் வேணும் வேணும்னு நினச்சிட்டே இருப்பாங்கல்ல, இது நமக்கு இவ்வளோ இருக்குது, இது போதும், மற்றவங்களுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறவர் சொல்லுவார். அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் இந்த மாதிரி நடந்துச்சு, அப்புறம் கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஸ்டார்டிங்கில் வந்து செம்ம ப்ராப்ளமாக போச்சு உண்மை சொல்லணும்னா. ஏன்னா வந்துட்டு நாங்கள் அப்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய நாங்கள் பேசிக்கல. டைரெக்டாக மேரேஜ் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு கல்ச்சர் அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு செட் ஆகலை நிறைய விஷயம். 2 பேருக்கும் ப்ராப்ளம் நிறையா வந்துச்சு. அப்புறம் போக போக அந்த மெச்சூரிட்டி வர 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 அப்புறம் நல்லாயிருக்கு. இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து 2 ஃபேஸ் வந்து பயங்கர கஷ்டமாக இருந்தது. ரீசெண்ட்லி மேரிட் டைம் வந்து அப்போ தான் இவங்க வளர்ந்த அந்த கல்ச்சர், அந்த சர்க்கிள் மொத்தமாக விட்டுட்டு வேற ஒரு சர்க்கிளுக்கு வராங்க. அப்போ நிறைய விஷயம் இவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல. இவங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது நம்ம வீட்லேயும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் சிங்காக போயிட்டு இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா, எங்களுக்கு ஒரு பாப்பா இருக்கா 2 இயர்ஸு, அவள் பிறந்தப்ப. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து, ஏன்னா இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எல்லாரும் இவங்கள தான் பார்ப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, குழந்தைய தான் பார்ப்பாங்க. இது எல்லா வீட்லையும் நடக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து இவங்க வந்து அப்போ தான் சிசேரியன் வேறு. ஸோ ஜென்ரலாக இவங்களையும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும் போது இவங்களுக்கு ஆடட் ப்ரெஷர் எல்லாமே. ஸோ அந்த 1 இயர் வந்து பயங்கர கஷ்டமாக இருந்தது. நானுமே வந்து ஒர்க்லேயும் இருப்பேன், என்னால் பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாது. இவங்களும் நம்ம வீட்டிலே தான் இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு போகல. ஸோ அந்த ஒரு 1 இயர், ஸோ இந்த 2 ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ எல்லாமே ஸ்மூத் ஆயிடுச்சு. அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களே சால்வ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு. மாமியார் மருமக பிரச்சனை, அந்த சண்டை அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து சண்டைன்னு எடுத்துக்க முடியாது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப நாளாக நம்ம வேறு வீட்டில் வளர்ந்துருப்போம், டீல் வரும்போது நம்மளால் நிறைய விஷயம் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க வேறு. ஆக்சுவலி நான் இவங்க அம்மாவை நான் அம்மா தான் கூப்பிடுவேன். அதனால வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆக்சுவலி வந்து எனக்கு இவங்கள்ட்ட பிரச்சனை எனக்கு நான் அவங்கள்ட்ட தான் போய் சொல்லுவேன், இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவேன். வீட்டில் எப்படி இருக்கும்னா, நாங்கள் மேரேஜ் ஆன டைமில் இவங்க அண்ணா, நான் தங்கச்சி, அம்மா அப்பா அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் 2 பேருக்கே ஹஸ்பண்ட் ஃபீலிங் அப்படியே வரவே வராது, தோணவே தோணாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அது அம்மா கிட்ட கொஞ்சம் நல்லா ரேப்போ இருக்கும். என்னன்னா இவங்க 2 பேருக்கும் இருக்கிற மெயின் கனெக்டிங் பாயிண்ட் நான் தான். என்னை பற்றி ஏதாவது குறை சொல்லி அவங்க 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. தனியால நடுவில் மாட்டிக்கிட்டு. எனக்கு அது மாட்டிக்கிட்டுன்னு இல்லை, எனக்கு என்னன்னா ஓகே ஏதோ ஒரு காரணமாக என்னையே வச்சுட்டு அவங்க 2 பேர் ஹாப்பியாக இருக்காங்களா, அவ்வளோதான். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தான், ஸ்டார்டிங்கில் நீங்கள் வீடியோஸ் வந்து தனியாக பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறமா கல்யாணம் அதுக்கப்புறம் இவங்க எப்படி ஆட் ஆகிருந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இவங்களுமே ஆக்சுவலாக டிக்டாக் டைமில் வீடியோ பண்ணியிருந்தாங்க. இவங்களும் அவங்க பிடிச்சது பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் டிக்டாக் போனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்தது. ஸோ இவங்க வந்து என்னென்னா, இப்போ இவங்களுக்கு அது வீடியோ மேக்கிங் பிடிக்கும். நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப் ஹர் அப்படின்ற மாதிரி, உனக்கு பிடிச்சது நீ பண்ணு, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் வெர்ஷனாக பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னேன். நம்ம என்னென்னா, நம்ம வந்து 2 பேர் சேர்ந்து கண்டென்ட்டாக பண்ணுவோம். ஸோ நீ ஒரு வீடியோக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் எஃபர்ட் போடுறேன்னா, இனிமேல் நம்ம வந்து ஒரு 3 hours 4 hours எஃபர்ட் போட்டு பெட்டராக டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு. லக்கிலி இவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாங்க. ஓகே நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம் அப்படின்னா எஃபர்ட் போட ரெடி அப்படின்ட்டாங்க. ஏன்னா நீங்கள் கைட் பண்ணணும் அப்படின்னாங்க. கைட் பண்ணுறேன்னு அது ஸ்டார்டிங்கில் வந்து இவங்களை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண வேண்டியதாக இருந்தது. என்கிட்ட வந்து எனக்கு வந்து இப்போ எங்கள் 2 பேரில் வந்து எனக்கு தான் அதிகமாக தெரியுற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் சில நேரத்தில் வந்து நான் ஒரு ஓவர் டூ பண்ணுவேன். அப்போ இவங்க வந்து சொல்லுவாங்க, இது கொஞ்சம் நீங்கள் ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருடைய மைனஸ் அவங்கவுங்க கொஞ்சம் சரி பண்ணவும் இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இவங்க கிட்ட. நான் வந்து எனக்கு இந்த வீடியோ என்னப்பா நீ வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அதை பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து பண்ண? வீட்டில் வந்து ஆக்சுவலாக நான் தனியாக வீடியோஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து பெருசாக வந்து எனக்கு என்ன சொல்கிறது ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு மெயின். அவர் வந்து அவருக்கு என்ன மைண்ட் செட்னா, இவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், தப்பாக எதுவும் பண்ணல அப்படின்னா இவன் கரெக்ட் ஓகே இவன் என்ன வீடியோஸ் பண்ணுறான்னு லைட்டாக கொஞ்சம் பார்த்தாரு.
இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஓகே இவன் தப்பாக எதுவும் பண்ணல, அப்போ அவன் அப்படியே விட்டுருவோம். தேவையில்லாமலாம் எங்கள் அப்பா எப்படின்னா இந்த வாரணமாயிரம் சூர்யா அப்பா மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஓகே உனக்கு பிடிச்சது நீ பண்ணு, லைக் எனக்கு படிக்கும்போது கூட உனக்கு பிடிச்சது நீ படி. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த கோர்ஸை படிக்க சொல்லுங்க, உங்கள் பையனை வேல்யூ இருக்குது அது இதுன்னு சொல்லும் போது அவனுக்கு தெரியும் அவனுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து வீடியோ பண்ணது மேபி வீட்டில் வந்து கொஞ்சம் இவங்க ஏன் வீடியோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கலாம். நான் கூட லைட்டாக கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்கேன். பட் எங்களோட வீடியோஸ் பார்க்குறாங்களே, எந்த ஒரு வீடியோலையுமே வந்து முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒன்று பார்க்குறவங்கள ஏதாவது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி பண்ணுவோம், இல்லை கொஞ்சம் சிரிக்க வைக்கிற மாதிரி. முகம் சுளிக்கிற மாதிரி ஐயா ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பண்ணதே இல்லை. மேபி அந்த மாதிரி இருக்கிறனால தான் எங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு அப்போசிஷனும் இல்லை. உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணாங்க? உங்கள் வீட்டில் ஒன்றும் எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்கில் நான் வந்து டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா வந்து பண்ணக்கூடாது லைட்டாக பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்போ வந்து எனக்கு பிடிக்கும் சும்மா. ஆனால் இவங்க கிட்ட வரும்போது என்னன்னா ஸ்டார்டிங்கில் இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வீடியோ பண்ணுவாங்க. சில டைம் 40 டேக் 50 டேக் 100 டேக் கூட எடுத்துட்டு வீடியோ நல்லா இல்லை போட மாட்டாங்க, அவ்வளோதான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ரொம்ப நான் சம்டைம் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும், ஐயோ அப்படிலாம் பண்ணுறாங்களே, நல்லா வர வரைக்கும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நானே கொஞ்சம் அதுதான் வந்து இவங்க கிட்ட காமிச்சு மோட்டிவேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 40 டேக் 50வது டேக் போகும்போது உனக்கு அந்த கமெண்ட் எனக்கு புரியல. ரீல்ஸ்ல இன்னும் 40 டேக் 50 டேக் 100 டேக்னு பேசுறீங்க. வந்து ப்ராப்பரா இருக்கணும், அது வந்து இதுக்கு இந்த ரேஞ்ச் தான் நீ பேசணும், இந்த ஸ்கேல்ல தான் பேசணும், இப்படி போயிட்டு இப்படி வரக்கூடாது, இப்படியே தான் பேசணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பேசுற விதத்துக்கு கூட எனக்கு வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்றது. வியூஸ் போதோ இல்லையோ நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணிடுறது நான் கரெக்டா இருப்பேன். ஸோ இப்போ வந்து உங்கள் பர்ஃபெக்ஷனை வந்து இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி ரீல்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் உங்கள் இஷ்டம் இப்போ லைவாக பண்ணி காட்டிங்கன்னா நல்லா. ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்டை வந்து செருப்பல் அடிக்கலாம், தொரப்பு கட்டில அடிக்கலாம், ரோட்ல ஓட அடிக்கலாம், என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவே ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்த்து வாடி போடின்னு சொல்லிட்டா ஒரு லேடி கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்ட்டு கமெண்ட்ல கொடி பிடிச்சிருவாங்க. அதனால ஹஸ்பண்ட் அடி வாங்குறதா இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. பொதுவாக அந்த கண்டென்ட்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க? நீங்களே லைஃப்ல நடக்கிறதே ஒரு சிலது வந்து கொஞ்சம் இப்போ வேற ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்போம், அந்த வீடியோவில் அந்த கோர் வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இது நம்ம ஸ்டைலில் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சிலது இருக்கும். சிலது வந்து இப்போ சும்மா பைக்கில் பேசிட்டே இருப்போம், இவங்க ஏதோ ஒன்று கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நான் ஏதோ ஒரு பண்ணி ஏதோ கவுண்டர் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சிரிச்சிட்டாங்கன்னா ஓகே அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அப்போ நம்ம அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் பெட்டராக கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உட்காந்து எழுதி அதை ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பாதி இது வந்து எங்கள் லைஃப்பில் அப்படியே பேசும்போது ஃப்ளோவில் வர்றது அப்படியே கண்டென்ட்டாக மாற்றிடுவோம். சில இது எங்கேயாவது பார்த்துட்டு அதை நமக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறது. கண்டென்ட் பண்ணியாச்சு, வீடியோ போட்டாச்சு, வீடியோ பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் எவனே தெரியாத அவன் மூஞ்சி கூட ஒழுங்காக இருக்காது, தப்பாக கமெண்ட் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஹர்ட் ஆன மூமெண்ட் அது ஏதாச்சும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நான் ஹேட் கமெண்ட்ஸ் அவ்வளவோ நான் பார்த்ததே கிடையாது. எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சிஸ்டர் கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, அதுவே ஹேட் கமெண்ட் மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார்னா கொந்தளிச்சுவார், கமெண்ட்ல போயிட்டு ரிப்ளை பண்ணிடுவார், ஓப்பனாக ரிப்ளை பண்ணிடுவார். ஒரு கண்டென்ட் வீடியோ போடுறோன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று ரெலவெண்ட்டாக பேசுவாங்க, நான் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த ஹோமுக்கு டொனேட் பண்ணுறது இல்லை யாருக்காவது டொனேட் பண்ணுறதுன்னா அது டொனேட் பண்ணுறத ஒரு வீடியோவாக எடுத்துட்டு இவங்களுக்கு வந்து தேவைப்படுது, நீங்கள் யாராவது டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம்னா என்னோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, இப்போ நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், ஒருத்தவங்களுக்கு நீடு இருக்குன்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோன்னா அதை பார்த்து இன்னொரு 1000 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய. அதுக்காக வீடியோ போடுவேன். ஆனால் நிறைய பேர் வந்து நீ பப்ளிசிட்டிக்காக பண்ணுற அப்படின்வாங்க. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆல்ரெடி வந்து வீடியோஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகி எங்கள் ஃபேஸ் ஓரளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு தான் நம்ம வந்து நல்ல பேர் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி வீடியோஸை போட்டு கலெக்ட் ஆகி நிறைய குழந்தைங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணும்போது கூட சில பேர் வந்து அதை புரிஞ்சிக்காம, அதோட காசு என்னன்றது புரிஞ்சிக்காம இவன் இதுக்காக பண்ணுறான், இவன் வந்து சீன் போடுறான் அப்படி இப்படி பேசும்போது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். அப்புறம் நான் சம்டைம்ஸ் வந்து பொலிட்டியாக அவங்களுக்கு போய் நான் டிஎம்ல வந்து மெசேஜ் பண்ணுவேன், ப்ரோ இந்த மாதிரி நான் பண்ணுறதுனால நல்லது தான் ப்ரோ நடக்க போகுது, அதை நீங்கள் பாருங்க அப்படின்னு. சம்டைம்ஸ் அவங்க அதையும் புரிஞ்சிக்காம பேசுனாங்கன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் ரியாக்ட் ஆகிடுவேன். சம்டைம்ஸ் வந்து போக அடுத்த வேலைக்கு பார்க்க போயிடுவேன் சொல்லிட்டு போயிடுவேன். அந்த கமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணும். யார் பொசசிவ் உங்க 2 பேர்ல? we know each other. ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் பொசசிவ் தான் இருப்பேன். எப்படின்னா எனக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து வேற யாருக்கா கொடுக்குறாங்கன்னா, வேற யாருன்னா என்னோட பாப்பா தான் சொல்கிறேன். என்னோட பொண்ணுக்கு கொடுத்தா கூட எனக்கு பிடிக்காது. வந்தோடனே ஒரு ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே அவள் தூக்க வருவா, கை தூக்கிட்டு வருவா. அவளுக்கு முன்னாடி போய் நான் நின்றுட்டு இருப்பேன் கை தூக்கிட்டு. நேற்று கூட நடந்துச்சு. அவள் வந்து தூக்கா நானும் போய் என்ன தூக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். இதுல என்ன பிரச்சனைனா நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, எங்க அம்மாவா அங்க பக்கத்துல அவங்க அம்மா 25 வருஷமா என் பையனை நான் வந்து வளர்த்திருக்கேன். அவன் வந்து என்னை கண்டுக்க மாட்டான். அவங்களுக்கு சொல்லலாம் இல்ல, பட் அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும் இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு நான் தான் வளர்க்கும், எனக்கு என் மேல ரொம்ப அஃபெக்ஷன். ஸோ அந்த அவங்களுக்கு கொடுக்குற லவ்வை இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு இவங்கள வந்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு சில
என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் ஒரு பொசிசிவ்னஸ் இருக்கும். எல்லாரோட பொசிசிவ்னஸும் நான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். வீட்டில் வந்து ஒரு கப்பலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணும்போது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சொந்தக்காரங்க மத்தியில் வந்து நிறைய பேச்சுக்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸில் பார்க்குற சொந்தக்காரங்களே மோசம் அப்படி இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன்ல. ஆனால் வந்து சொந்தக்காரங்களோட வேல்யூ என்னன்னு நான் இவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேனே. நிஜமாக இவங்க வீட்டு சைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. இவங்களோட பெரியம்மா பொண்ணாக இருக்கட்டும், இவங்களோட அண்ணா இருக்கட்டும், நிறைய பேர் சொந்தக்காரங்க எல்லாருமே ரொம்ப சொந்தக்காரங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து இவங்க வீட்டு தான் போய் பார்த்தேன். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம சைடில் எப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது. ரிலேட்டிவ் யாராவது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் பார்த்து அப்படி தான் வளர்ந்துருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எங்கள் அப்பா தான் மெயின் அப்படின்றதுனால அவரை தாண்டி என்னை யாரும் எதுவுமே சொல்லிட மாட்டாங்க. ஸோ அவர் இப்போ இல்லை அப்பா, பட் அப்பா இருக்கும்போதே நான் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்ல வீடியோஸ்லாம் பண்ணி ஓரளவுக்கு இது பண்ணிட்டதுனால யாரும் என்னை பெருசாக எதுவும் சொன்னதில்லை. ஆனால் நாங்கள் இது ஃபுல் டைம் பண்ணாதனால தான் சப்போர்ட் பண்ணுறோம். இதுவே வந்து நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போகாமல் வீடியோவே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து எல்லாரும் எங்களை ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ப்ரொஃபஷனலாக ஐடி ப்ரொஃபஷனல். நான் வந்து ஒரு நாளைக்கு அப் டு மினிமம் ஒரு 10 hours அது ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணிட்டு இப்போ வெளியே ஊர் சுற்றுற டைமு என்னோட ஸ்பேர் டைமை தான் வந்து நான் இந்த வீடியோக்கான இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகே, அதனால வந்து இவன் பேஸில் வந்து இவன் கரெக்டாக இருக்கான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால யாரும் பெருசாக இது பண்ணுறதில்ல. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க, அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகி அப்படியே லவ் பண்ணி உங்கள் ட்ராவல் உங்கள் ஜேர்னி நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் இவங்களை பற்றி உங்களுக்கு அவங்க எப்படிப்பட்ட ஒய்ஃபாக இருக்காங்க, நீங்கள் இவர் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஹஸ்பண்டாக இருக்காங்கன்னு ஒரு 2 விஷயத்த சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் எப்போவுமே ஒருத்தரோட இன்னொருத்தர் பெட்டராக தான் இருப்பாங்க. அது வந்து அது நியதி. ஸோ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இவங்ககிட்ட என்னென்ன பாசிட்டிவ் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் தான். லைக் என்னென்னா ஆப்வியஸ்லி எங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதம் வரும். ஏன்னா இவங்களும் வந்து ஓப்பனாக மனசில் வச்சுக்க மாட்டாங்க. ஐ மீன் மனசில் வச்சுக்க மாட்டாங்க, ஓப்பனாக சொல்லிடுவாங்க. நானும் நிறைய விஷயங்கள் ஓப்பனாக சொல்லிட்டுறதுனால எல்லாமே ப்ராப்ளம்ஸ் வந்துடும். என்னோட மைண்ட் செட் என்னோட புரிதல் என்ன அப்படின்னா ஒரு 2 கப்பல் இருக்காங்க, அவங்களுக்குள்ள சண்டையே வரலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேரும் டைமே ஸ்பெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். நீ வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு இருக்கிறவங்களுக்கு எப்போவாது பேசிக்கிட்டா ஓகேவா இருக்கும். நல்லா க்ளோஸாக இருக்காங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை எவ்வளோ நேரம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றது தான் மேட்ரு. ஸோ நாங்கள் ஓரளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நாங்கள் பேசி சால்வ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் 2 பேரை பற்றி சொல்கிறீங்க. ஓகே, எனக்கு அவங்கள பற்றி நீங்கள் ஏதாச்சும்? அவங்கள பற்றினா இவங்க வந்து எனக்கு ரொம்ப கேரிங். லைக் வந்து இவங்களுக்கு என் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தாலும் எனக்கு திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை இல்லை நான் வந்து மைண்ட் அப்செட்டாக ஆனால் கூட இவங்க உடனே அந்த ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இமீடியட்டாக எனக்காக வந்துடுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் எனக்கும் பிடிக்கும் இவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா அதை அவங்க விட்டு கொடுக்க தயங்கவே மாட்டாங்க. இந்த 2 மேஜர் வந்து எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்கும்பா. நீ சொல்லிட்டு எனக்கு வந்து இவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா என்னோட ஃபேமிலி வந்து அவங்க ஃபேமிலியாக பார்ப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உங்கள்கிட்ட பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து கேரிங் தான், அதே கேரிங் தான். ரொம்ப ரொம்ப என் மேலே கேரிங்காக இருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்களா ஏசி வந்து எனக்கு மாற்றி வைங்கன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி. ஸோ எப்போவுமே என்னை பற்றி நிறைய யோசிப்பாங்க, அவங்கள பற்றி விட என்னை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. அந்த கேரிங் வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். இப்போ வெளியில் நிறைய என்ன பேசிக்கிறாங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னாலே வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு லட்சத்தில் சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க வருவாங்க ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க லட்சத்தில், அப்படியே நம்ம வருஷம்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா கோடியில் டர்ன் ஓவர் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அது உண்மையா? ஒரு ப்ரொமோஷன் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்ன மாதிரி ப்ரொமோஷன்றது நான் பார்ப்பேன். லைக் பெட்டிங், கேம்பிளிங் அந்த மாதிரி விஷயம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே இக்னோர் பண்ணிடுவேன். 2வது அந்த ப்ரொமோஷன் இப்போ அந்த ப்ராடக்ட் நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னா என்னோட ப்ரொஃபைலில் போட்டால் அது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றது. ஏன்னா அது ஒரு வின்-வின் சுச்சுவேஷனாக இருக்கணும். நீங்கள் காசு கொடுக்குறீங்க நான் போடுறேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அது பிஸ்னஸ், அவங்க என்கிட்ட எதுக்கு வராங்க, ஒரு வியூஸ் போகும், ஒரு பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு. ஸோ என் ப்ரொஃபைலில் போட்டால் அது ஒர்க் ஆகுமா அப்படின்றத பார்த்து அந்த மாதிரி நிறைய ஃபில்டர் அவுட் பண்ணி தான் சில ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவோம். அது அந்த ப்ரொமோஷனுடைய பிராண்ட் ஸ்கேல் பொறுத்து. இப்போ ஒரு பெரிய படம் வராங்க, படத்தோட ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தாராளமாக ஒரு 4000 5000 அந்த மாதிரி அது ஒவ்வொருத்தவங்க ஃபாலோயர்ஸ் செட்டு பொறுத்து. இப்போ எங்களுக்கு வந்து 227K இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4000 5000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம். சில பேருக்கு நான் ஃப்ரீயாகவும் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் அவங்க இனிஷியலாக பட்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும், ஏதோ சும்மா ஒரு வீடியோ பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு 2-3 பிஸ்னஸ் நடக்குது அப்படின்ட்டு ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்போம். ஸோ ரேஞ்ச் வந்து எப்படின்னா 0 காஸ்ட் டு 5000 மேக்ஸிமம் 6 பண்ணியிருப்போமா, 6 அதுக்கு மேலே போனது இல்லையா? மூவிக்குனா 10 கிட்ட வரும். மூவி அது எந்த மாதிரி படம்ன்றதை பொறுத்து. அதுவும் லோ பட்ஜெட் மூவியாக இருந்தால் நம்ம அவங்களை புஷ் பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச், ரொம்பவே அழகாக பேசியிருந்தீங்க. தேங்க்யூ. மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Vedanta Premium.
Coimbator's best retirement township starting from 65 lakhs.